ஆண்டவரே, இன்னைக்கு நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள விரும்புறேன். ஒரு அக்கினி ஜுவாலை என் மேல வேணும்னு சொல்றவங்க எத்தனை பேரு நல்ல கர்த்தரை பார்த்து ஆண்டவருடைய சமுதிரம் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அக்கினி ஜுவாலை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. இந்த அக்கினி ஜுவாலை வேணும். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படட்டும். தேவ மகிமை இன்றைக்கு இறங்கி வரட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இது சச்ச glory மேல தேவ அக்கினி இறங்கி வரட்டும்.
தேவனால் கூடாது என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நாம் எளிமை முறையில் நம்முடைய வார்த்தை பேச விடுதலையோடு வார்த்தை கேட்க கத்தருக்கு விஷயம் தான் நேரத்தில் அற்புதமான தேவநாம மகிமைப்படுகிறார். கர்த்தர் வந்து இதுக்குன்னே அழைச்சிட்டு வந்தார். நான் என்னெல்லாம் நினச்சனோ அதையெல்லாம் தேவன் வந்து தாசன் மூலமாக வெளிப்படுத்தினார். ஒரு நல்ல ஒரு சமாதானமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எங்கள் மத்தியில் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறதான தீமோத்தி ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்தது எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமாகவும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் இப்போ நான் இருக்கிறது என்னுடைய தகப்பனாருடைய சபைக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான காரியத்தை தகப்பனாருடைய சபைக்கு ஆண்டவர் தரிசனமான காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. நான் அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய நாங்களும் சபை வைத்திருந்தோம், தகப்பனாரும் சபை வைத்திருக்கிறார். இருந்த போதிலும் என்னுடைய தகப்பனாருடைய சபையில் நிறைய காரியங்கள் சர்ச்சு நல்லா கட்டியிருக்காங்க. ஆனாலும் அடிக்கடி அது விழுந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பனாருக்கு மாதம் மிகவும் என்னுடைய தகப்பனார் பலகீனப்பட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை நோக்கி இந்த மாதம் எங்கள் அப்பா போயிடுவாங்க எங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலங்கின நாட்கள் உண்டு. அதனாலும் என் தேவனாய் கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் கர்த்தர் வந்து எங்களுக்கு அநேக காரியத்தில் ஒரு தெளிவை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதற்காக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு குழப்பத்தின் ஆவி எங்களை விட்டு நீங்கினது. எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் காலையில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன். தம்பி தான் என்னை வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாப்புல. இங்கே வந்து எனக்கு ரொம்ப உடம்பு நல்லாவே இல்லை. காலையில் கிளம்பவே முடியல. அதையும் மீறி நான் வந்தேன். ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ஐயா ஜெபிச்சது ரொம்ப ஆசீர்வாதமான ஜெபமாக இருந்துச்சு. தேங்க்யூ. கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கி இந்த மீட்டிங் வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு. எவ்வளோ கடன் பிரச்சனை, துக்கங்கள், துயரங்கள், பாரங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ரகசியமாக இருந்தது எல்லாத்தையும் வெளிப்படையாக அந்த மாஸ்டரையாக சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாம் பலனை கொடுத்து சொன்னாங்க. சுய பக்தி, சுய சக்தி நம்மளுக்கு வந்து எதுவுமே செய்யாது. எல்லாம் தேவனுடைய பலன் என்று சொன்னாங்க. எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் உண்டு என்று வசனம் சொல்லுது. அதன்படி இந்த மீட்டிங் வந்து எனக்கு நல்ல பலனை கொடுத்தாங்க. எனக்கு புது அபிஷேகத்தை தேவனுக்கு தந்திருக்கேன். அதுக்காக நன்றி சொன்னேன். Amen. Amen.